குருவே சரணம். சென்னையிலிருந்து உங்கள் பண்டிட் விஸ்வத். இன்று நாம் பார்க்க இருக்கும் நாமயோகம் 20வது நாமயோகம் என்று சொல்லப்படும் சிவம் என்ற நாமயோகத்தை நாம் பார்க்கிறோம். இந்த சிவம் நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் பகவான் வலுத்தும் செவ்வாய் பகவான் பலவீனமாகவும் அவர்கள் ஜாதகத்தில் இருக்க வேண்டும். இந்த சிவம் யோகம் பிறந்தவர்கள் அவர்கள் வீட்டிற்கு முன்னாடி இல்லை மாடி தோட்டம், வீட்டுக்கு முன்னாடி தோட்டம், அதை தினமும் பராமரிக்கிறது, ரங்கநாதர் வழிபாடு இதையெல்லாம் செய்துட்டு கொண்டு வந்தார்கள் என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு யோககரமான வாழ்க்கையை கொடுக்கும். அதேபோல் இவர்கள் அடிக்கடி புது ஆடைகளை உடுத்தக்கூடாது. அதாவது ஒரு தீபாவளி பண்டிகை அப்போ எடுத்துக்கலாம். இப்போ நிறைய பேர் புதுசாக மாதம் எடுக்கிறவங்களாம் கூட இருக்காங்க, வாரம் எடுக்கிறவங்க கூட. ஆனால் இந்த சிவயோகத்தில் பிறந்தவர்கள் புது ஆடைகளை அடிக்கடி உபயோகப்படுத்தக்கூடாது, அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது சொல்ல வரேன். அதிகமாக யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பின்னடைவுகளை ஏற்படுத்தும். இதை நினைவில் கொண்டு வரணும். எப்போயாவது ஒரு சமயத்தில் எடுக்கிறது, வருஷத்தில் ஒரு வாட்டி 2 வாட்டி எடுக்கிறது வேறு. அடிக்கடி புது ஆடைகளை யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பின்னடைவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் இவங்க அந்த முன்னாடி மாடி வீட்டு தோட்டம், வீட்டுக்கு முன்னாடி தோட்டங்கள் இதை தினமும் வச்சு அதை வச்சுட்டு தினமும் பராமரிச்சுட்டு வந்தாங்கன்னா நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும். அதே போல் ரங்கநாதர் வழிபாடு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். நன்றி நண்பர்களே. இதுபோல் மேலும் ஒரு நல்ல தகவலை தெரிந்து கொள்ள பின்பற்றுங்கள் உங்கள் விஸ்வக் அஸ்ட்ரோவிஷன் சேனலை. நன்றி, வாழ்த்துக்கள். Don't forget to like and subscribe.